நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புவார். நாம் இந்த வருடத்தின் முடிவிலே வந்து நிற்கிறோம். வருடத்தின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். ஆகவே இந்த வருடத்தின் முடிவிலே, இந்த கடைசி மாதத்திலே, இந்த முதல் நாளிலே தேவன் நம் நடுவிலே ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். ஏன்னா நீங்க இன்னொரு ஆண்டுக்குள்ளே கடந்து போறீங்க. அப்போ இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர், நம்மை வாக்கு பண்ணி அழைத்து வந்த கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த வாக்கு தத்தங்களை நாம் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் அநேகர் தடுமாறிக்கொண்டு இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் பொழுது நான் தேவ பிள்ளைகள் யாவரையும் உட்படுத்தி பேசுகிறேன். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. மிகவும் முக்கியமான ஒரு காரியம், நீங்க எல்லாரும் நான் உட்பட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்றால் கடந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்த சம்பவங்கள், நம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட நடக்கிற சம்பவங்களை எல்லாம் வைத்து யோசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பித்துக் கொடுத்தார். அப்போ இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். தொடர்ந்துமாய் சில காரியங்களை நாம் வரும் வாரங்களிலும் கற்றுக்கொள்ள போகிறோம். என்றால் நாம் இந்த காரியம் அநேகர் அகப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் தடுமாறி போயிருக்கிறது. அப்போ எங்கோ நாம் தவறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் அவரிடத்திலே சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், நம்மை கொண்டு அவர் கிரிய செய்யத்தக்கதாய், நம்முடைய வாழ்க்கையை மாறத்தக்கதாய்த்தான் தேவன் இந்த நாளிலும் பேச விரும்புகிறார். ஏன்னா தேவனுடைய இந்த நாளுக்குள்ளே அவரோடு ஐக்கியப்படும்படியாக இந்த வாரத்தின் முதல் நாள் நமக்கு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி தம்மோடு ஐக்கியப்படும்படி சொல்லி இருக்கிறபடியினால் தேவன் எதையும் செய்யும் பொழுது அங்கே அந்த ஐக்கியத்தை தான் எதிர்பார்த்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கைகள் மாறணும், நம்முடைய சிந்தைகள் மாறணும், செயல்கள் மாறணும். ஏனென்றால் நாம் அநேகராக இருந்தோம், குறுகிக் கொண்டே வருகிறோம். அநேகர் நேற்று இருந்தார்கள், இன்று இல்லை. நாளை இருப்பார்களோ அது கர்த்தரை பொறுத்தது. ஆகவே இன்றைய நாள் தேவன் நமக்கு தந்த நாள். இந்த நாளிலேயே நாம் சரி செய்யப்படணும் என்ற இன்றைக்கு ரட்சணை நாள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே வார்த்தைக்கு செவிமடுத்து சகோதரன் சொன்னது போலவே வாழ்க்கைகள் மாறத்தக்கதாக பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்தோமானால் மிகவும் நலமாகும். அப்போ நாம் எப்படி சிக்குண்டு பிடிக்கப்படுகிறோம், அதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கொள்ளலாம், வேதம் நமக்கு வைத்திருக்கிற ஆலோசனை என்ன, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதை பார்க்கும்படியாக நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு 767வது பக்கம், 6வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டால், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். ஆமென், ஆமென். நமக்கு அவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. நாம் எப்படி சிக்குண்டு போகிறோம், எப்படி பிடிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வாய்களினால், உங்க வார்த்தைகளினால் நீங்க பிடிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அதை நிமித்தமாய் சிக்குண்டு போகிறீர்கள். சாதாரண காரியம் அல்ல. சிக்கல் என்று சொன்னால் அதில் இருந்து வெளியில வர்றது கடினமான காரியம். பிடிக்கப்படுகிற என்று சொன்ன சாதாரண பிடி இல்ல, அது மரண பிடி. அப்போ தேவன் சொல்லுகிறார், எப்படி நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். ஆவியானவர் அதற்காய் போராடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் சிக்கி பிடிபடக்கூடாது என்றுதான் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். அப்போ நாம் எப்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிறவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம், நாம் பிடிபடுகிறோம். தேவ பிள்ளை இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இன்றைக்கு சொன்ன வார்த்தைகள், அவர்களுடைய வார்த்தைகள் நிமித்தம் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் அது நல்லது, ஆனா வேதம் சொல்லுது அது தீமை, அது தீமை. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம்.
அப்போ சிலருடைய வாழ்க்கையில எப்படி அவங்க சிக்கப்பட்டாங்க, அதன் நிமித்தம் அவங்களுக்கு நடந்த சம்பவம் என்ன, அதன் நிமித்தம் வந்த ஆபத்து என்ன, வேதம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், நீ சிக்கிக் கொள்ளாதபடி, நீ பிடிக்கப்படாதபடிக்கு உன் வார்த்தை கவனம். அதான் நான் சொல்றேன், வார்த்தை கவனம். சத்துரு உங்களை பிடிக்கிறேன் என்று சொன்னால் உங்க வார்த்தையை வைத்து தான் பிடிப்பான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க வாயில இருந்து அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் தேவன் தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் மாறுபாடாக பேசும் பொழுது அதுல சிக்கிறவர்கள் நீங்க தான். நான் காட்சி கொடுக்கிறேன், நீங்க தான் சிக்குவீங்க, அதுல நீங்க தான் அகப்படுவீங்க. அதுதான் பெரிய ஒரு தந்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விளங்குற வந்ததை பேசுவாங்க. நீங்க பாருங்க, கணவன் மனைவி கொஞ்ச நேரம் உறவை ஒரு பேசி கொண்டிருந்தாலே திடீரென்று சம்பாஷணை மாறி போகிறது. ஆனா அது விளங்குறது இல்லை. அது நமக்கு சிக்கலையும் பின்பாக நம்மை பிடிக்கிறதற்கும் சத்துரு வாயிலை போடுறான் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் நம்மை பேச பண்ணுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ என் ஆவியினால் நிரப்பப்பட்டவன், உனக்காக நான் சிலுவையிலே மரித்திருக்கிறேன், உன் வார்த்தை கவனம் என்றால் நீ சிக்குண்டு போவாய், நீ பிடிக்கப்படுவாய். தேவன் ஒரு காரியத்தை நமக்கு இந்த வருடத்தின் இறுதியிலே பேசுறான்னு சொன்னா, இனி வரும் நாட்களை நீ சிக்கக்கூடாது. ஏன்னா அநேக வார்த்தைகள் நம்மை பிடித்து வைத்திருக்குது, அதுல இருந்து நாம் வெளியில வரணும். அநேக வார்த்தைகள் நம்ம சிக்கி போய் இருக்கிறோம், அதுல இருந்து நாம் வெளியில வரணும். அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி நாம் வெளியில வரலாம், எப்படி இந்த வார்த்தையினாலே பிடிக்கப்பட்டார். பாருங்க, நான் காட்டி கொடுக்க போற மனிதர்கள் எல்லாம் நீங்க பாருங்க, வேதத்துல 2 பேர் விசேஷித்தவர்கள் வார்த்தையினால் பிடிக்கப்பட்டார். ஒருவன் ராஜாவாய் இருந்தவன், அவனையும் வார்த்தையாலே பிடித்து நடந்த சம்பவங்களை பார்க்க போகும். அப்போ 1 ராஜா 20வது அதிகாரம், அங்கே ஒரு சம்பவத்தை உங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். 31 33 வரையும் வாசிக்க, பின்பாய் நான் சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். 458வது பக்கம் 31 இருந்து. அப்பொழுது அவன் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் இரட்டுக்களை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோட வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து, என்னை உயிரோட வையும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோட இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷன் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உன் சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். பெனதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் இரதத்தில் ஏற்றிக் கொண்டான். ஆகாப் சீரிய ராஜாவோடு யுத்தம் செய்கிறான். அங்கே தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், ஆகாப் நல்ல ராஜா அல்ல, நமக்கு தெரியும். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதன் நிமித்தம் தேவன் தான் தேவன் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தும்படியாக அங்கே யுத்தத்துக்கு போ, ராஜாக்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே யுத்தம் நடக்கிறது. அங்கே யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறான். சிறிய ராஜா படைகள் தோற்று போகிறது, ஆகாபுக்கு ஜெயம் கிடைக்கிறது. இப்போ ஆகாப் அந்த ஜெயத்தை பெற்றுக் கொண்டவன். சிறிய ராஜா தேவனுடைய இதுக்கு புறம்பானவன், ஜனத்துக்கு விரோதமானவன். அப்போ அவனை இவன் பிடித்து என்ன செய்யணும், தேவ சித்தம் என்ன, எதிரி அவனை இவன் வெட்டணும், இவன் கொல்லணும். ஆனா பாருங்க, அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவன் தப்பி ஒளிந்து இருக்கிறான், அவனுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லை, அவன் இஷ்டவேலுக்குள்ள தான் இருக்கிறான். ஆனா எதிரி அங்க மறைந்து இருக்கிறான். ஆனா ராஜாவுக்கு அவன் மறைவிடம் தெரியல. ஆனா அவன் நினைத்திருந்தா அவனை பிடித்து கொண்டிருக்கலாம், யுத்தத்தை அதோடு முடித்து இருக்கலாம். ஆனா அங்கே அவனுடைய எதிரியிலே அவனுடைய ஊழியக்காரர் என்ன செய்யறாங்க, ராஜாவிடத்தில் அவர்களுக்கு
தெரியும் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு என்று தேவன் கொடுத்த நியாய பிரமாணங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார். சமாதானம் பண்ண போகும் பொழுது அவர்கள் யாரையும் கொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி நம்பி அவர்கள் அந்த இடத்திலே தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறார்கள். அங்கே போய் ராஜாவிடத்திலே போய் அவர்கள் சொல்கிறார், என்ன உமது அடியானாகிய பெனாதா விண்ணப்பம் பண்ணுகிறான். எதிரி விண்ணப்பம் பண்ணுகிறான் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில். அதற்கு இவன் என்ன சொல்லியிருக்கிறான்? இவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அவன் என் சகோதரன். இப்ப எதிரியை பார்த்து அவன் என் சகோதரன் என்று சொன்னது மாத்திரம் அல்ல, பின்பாக இதற்குரிய நான் விளங்கும் பொழுது கடைசியில் உங்களுக்கு அது விளங்கும். சகோதரன் என்று சொல்ல பொழுது உடனே பாருங்க அந்த மனுஷன் நன்றாக கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, இப்போ அந்த வார்த்தையால இவன் சிக்கிட்டான், இவன் பிடிக்கப்பட்டுட்டான். இப்போ அவங்க அதை பிடிச்சிட்டாங்க, இவன் வார்த்தையை கொடுத்துட்டான். இப்போ எதிரி சாக வேண்டியவனை கொண்டு வந்து தன் ரதத்துல ஏற்றி கொண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். என்ன உடன்படிக்கை? உன்னை சமாதானத்துடன் நான் அனுப்புகிறேன். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான்? பரவாயில்லை, நீ ஒன்று செய்யும், நீ வந்து சிறிய தேசத்துல உமக்கு விரும்பின விதத்துல சாலைகளை பட்டணங்களையும் அமைத்துக் கொள்ளும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறான். செய்யக்கூடாத ஒரு காரியம் வாயின் வார்த்தையினால் அவன் சிக்கினபடியினான். தேவன் அவனுக்கு சொன்ன காரியம் 42 43 அதிகாரத்தில் வாசிங்க. அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்துக்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனவுமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். பாருங்க, வேதம் நன்றாக சொல்லுகிறது, தேவன் அவனை நியமித்தது சங்காரத்துக்கு. அவன் எதிரி. இவன் தன் வாயின் வார்த்தையினால் இவன் வந்தவனிடத்தில் என்ன கேட்டிருக்கான்? இவன் பேசின வார்த்தை என்ன பாருங்க. தவறாக சொன்னபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய பிராணனுக்கு பதிலாய் உன்னுடைய பிராணன், அவனுடைய ஜீவனுக்கு, அதாவது அர்த்தம் அவனுக்கு பதிலாய் நீ, உன்னை நான் சங்காரம் பண்ண போறேன். அதே மாத்திரமல்ல, இப்ப இவருக்கு இதால சலிப்பும் விஷனமும். அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நம்ம நிதானித்து, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்றால் நாம் சரியான வார்த்தைகளை சரியாய் நாம் பிரயோகிக்காம விட்டா நாம் அதில் சிக்கப்படுகிறோம். சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஜீவனுக்கு அது கண்ணியாய் மாறுகிறது, நம் வாழ்க்கைக்கு அது விஷனமாய் மாறுகிறது, அது சலிப்பை கொண்டு வருகிறது. நம்மை அறியாமலே நம்முடைய வார்த்தையினால் நாம் பிடிக்கப்படுகிறோம். அப்போ நாம் மிக கவனமாய் இருக்கணும். எதிரி என்று நமக்கு தெரிந்தால் நாம் எதிரியோடு எப்படி நாம் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ பிசாசு அனுப்புவான், நமக்கு நேராக ஆட்கள் அனுப்புவான். அவர்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மாதிரி காண்பித்தும் வருவார்கள், வெளியில இருந்து வருவார்கள். நாம் அவர்களோடு என்ன மாதிரி உறவை வைத்திருக்கிறோம், சகோதரனே என்று சொல்லி அவனை அழைத்து அவனோடு ஒன்றாக உறவாடி நாம் காரியம் செய்யும் பொழுது தேவனுக்கு அது பிரியமில்லை. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அவருடைய வசனத்துக்கு உட்பட்டு தான் நாம் செய்ய வேண்டும். அதை நாம் தவறுகிற வேளையில தான் நாம் சிக்குகிறோம், நாம் பிடிக்கப்படுகிறோம். அப்ப பாருங்க, அதன் நிமித்தம் பின்பாக அவன் திருப்பி யுத்தத்துக்கு வார். அங்கே யுத்தம் நடக்கிறது. தன்னுடைய சேனாதிபதிகளோடு வந்து கடைசியிலே எதிர்பாராத விதமாய் அங்கே அம்பை விட்ட பொழுது ஆகா மறித்து போகும். தேவன் மாறுகிறவர் அல்ல. அப்போ நம்முடைய ஜீவனை கொள்ளையடிப்பது சத்ருவுக்கு இலகு எப்படி நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து நம்மை சிக்க பண்ணுறது. அப்போ நீங்க யாரோட பேசினார், உங்க மனைவியோடு உறவாடும் பொழுது கூட, மனைவியோடு பேசும் பொழுது கூட உங்களுக்கு தெரியணும் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில். அதே மாதிரி மனைவிமாருக்கும் தெரியணும், நான் தேவனுடைய மகன் என்ற ஸ்தானத்தில் நீங்க உரையாடி பழக என்றா. உலகத்தில் இருக்கிற அப்படி உரையாடுறது இல்லை என்றா. இந்த நாட்கள்ல நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள நடக்கிற சிறு சிறு வார்த்தைகள் நிமித்தம் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து போகும். சிறு சிறு வார்த்தை, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு மனைவி கணவனுக்கு விரோதமாய், இல்ல மனைவியுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு கணவன் விரோதமாய் பிரிந்து டிவோர்ஸுக்கு போய் டிவோர்ஸ் விவாதத்து நோட்டீஸ் அனுப்பி இன்றைக்கு
தள்ளாடி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள். ஏன்? வார்த்தையாக. நம்முடைய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்கணும், மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சத்ரு அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவான். இப்போ யோபு 42வது அதிகாரம். யோபை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும், நிறைய கேள்விப்பட்டு நிறைய பார்த்திருக்கிறோம். யோபை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய யோபு 42வது அதிகாரம். ஒன்றிலிருந்து 6 வரை கொண்ட வார்த்தையை வாசிக்கிறோம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் என் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அறிவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இங்கே உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லப்படுகிற, நீதிமான் என்று சொல்லப்படுகிற யோபு பாருங்க, அவன் வார்த்தையால அவன் சிக்கினான், இந்த வார்த்தையால பிடிக்கப்பட்டான். ஆகவேதான் தேவ அந்த பிரசன்னத்துக்குள் அவன் வந்து அந்த தேவ மகிமையை கண்ட உடனே அவன் சொல்லுகிற காரியம், அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரமும் அவர் தன் வாயினால் சிக்கிக் கொண்ட வார்த்தைகளை நமக்கு அவருடைய அதிகாரங்களை நீங்க தியானித்து பார்த்தா தெரியும். அப்போ அவருடைய புத்தி கெட்டாதது, தேவையில்லாத அலம்புறது சொல்றது, அது நம்மை சிக்க பண்ணும் என்பதை நாம் ஒரு நாள் அறிந்து கொள்ளணும். உத்தமன் சன்மார்க்கன் என்று வேதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தேவனை சாட்சி கொடுத்த மனிதன் இங்கே கடைசி அதிகாரத்தில் தன் நிலையை உணர பண்ணுகிறார் கர்த்தர். அந்த அதிகாரங்களுக்குள்ள எத்தனை இன்னல்கள் யோபுக்கு அந்த வார்த்தையால் சிக்கினான், அந்த வாயின் வார்த்தையால் சிக்கினான். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சம்பவித்தது. அப்போ எங்கே சிக்கினான் என்றால் 3வது அதிகாரத்துக்காக நான் காட்டுறேன் யோபு எப்படி அந்த வார்த்தையுடாக. 3ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. என்ன வார்த்தைகளை சொல்லுகிறான்? அப்போ இவருடைய இதயத்துக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்திருக்கு. அவருடைய பயத்தை அவர் வாயினார். அங்கே வாயினார் என்ன சொல்ற? எனக்கு தத்தளிப்பு, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் என்ற அந்த பயம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. தேவன் பார்த்தார், அவனை சாத்தானும் பார்த்தான், சத்துரு. இப்போ தேவன் அதற்காக அவனை குற்றப்படுத்துகிறான் அல்ல. தேவன் அவனை குறித்து கொடுத்த சாட்சி மிகவும் உன்னதமான சாட்சி. ஆனா சாத்தானோ சுத்தி திரிவான், நம்மை சுத்தி வருவான். இவன் வாயிலிருந்து எந்த வார்த்தை உடனே கொண்டு போயிடணும், ஆட்டோட்ட கொண்டு போயிட்டு அதற்கு நான் பதில் செய்திடணும். அது அவனுடைய ஓயாம அவனுடைய காரியம். இங்கே அதன் நிமித்தமாய் யோபு உத்தமன் சன்மார்க்கன் வார்த்தையினால் தான் சிக்கிக் கொண்டது நிமித்தம் தான் நான் சொல்லுகிறான். ஆண்டவரே, எனக்கு தெரியாததையும் எனக்கு அறியாதை நான் சொல்லிட்டேன், அவன் இப்போ பார்த்துடணுமே. ஆகவே நான் என்ன வெறுத்து நான் என்னுடைய வார்த்தைகளை நான் பேசினது அலம்பினதை புத்தி இல்லாம செய்துட்டேன், என்ன மன்னியும் என்று அங்கே யோபு வேண்டுகிறான். இப்போ பாருங்க 7வது அதிலே 42 வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசினபின் கர்த்தர் தேவாலயனான எலிபாசை நோக்கி, மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச. அதுதான் நம்ம சிக்குகிறது, நம்ம பிடிப்படுற நிதானம் இல்லாம பேசுகிறது. அங்கே யோபு தன்னுடைய நிதானம் இல்லாத தன்மையை உணர்ந்து அறிக்கை பண்ணிட்டு ஆவிதான் தேவனே மீண்டும் சாட்சி கொண்டு சொல்றார். அவன் பேசின நிதானமாய் பேசினதை மாறி நீங்க பேசுறீங்க. அவன் தன் பிள்ளையை உணர்ந்து தேவனுக்கு மன்னிப்பு கேட்டு நீர் எல்லாம் செய்ய வல்லர் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன் என்று சொன்னான்.
அப்போ நமக்கும் நம் வார்த்தைகளை விட்டு சிக்கி பிடிபட்டு இப்படி ஒரு அனுபவத்துல கடந்து வரும் பொழுது நாம் எவ்வளவு தூரம் அதால அடிக்கப்பட்டு நொந்து வருவோம். யோபுக்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். ஆனா நாம் யோபை போல் இருப்போமா அந்த சூழ்நிலை என்பது நமக்கு தெரியாது. நாம் காணாமல் போய்விடலாம். நாம் தேவனை விட்டு தூரமாய் கூட போய்விடலாம். அப்போ உங்களுடைய வார்த்தைகளுக்கு அதை எடுத்துக்கொண்டு தேவனிடத்துல போய் உங்களுக்காக விரோதமாய் பேசுறதுக்கு ஒருவன் ஆயத்தமாய் இருக்கான் என்பது வேதம் நமக்கு ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, உத்தமனுடைய வாயிலே இருந்து கூட அவனுடைய பயத்து நிமித்தம் அவன் சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள்ள அவனை நடத்தி பின்பாய் தேவன் நல்லவராய் இருந்து அவனை காத்துக்கொள்ள. அப்போ அந்த வார்த்தையினால் சிக்கினான், பிடிபட்டான். அப்படித்தான் ஆகாபும் அவனுடைய வார்த்தையினாலே பெனதாத்தோடு அவன் செய்த வேண்டாத உடன்படிக்கை நிமித்தம் பிடிபட்டான். இப்போ 2 சாமுவேல் இன்னொரு காரியத்தை 14வது அதிகாரம் 2 சாமுவேல் 10 இருந்து 13 வரைக்கும் வார்த்தையில வாசிங்க. 402வது பக்கம் பழைய ஏற்பாடு. அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான். பின்னும் அவன், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிப்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றான். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடு உமது அடியார் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றான். அவன் சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறேன்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார். ஆமென். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யோவா அங்கே ஒரு ஸ்திரியை அனுப்புகிறான் தாவீதிடத்திலே அப்சலோம் தாய் பேசும்படியா. அப்போ அந்த இடத்திலே வந்த அந்த ஸ்திரீ அவ சொன்னதெல்லாம் அவனால் சொல்லப்பட்ட உவமைகளை தான் பின்பாய் சொல்லுகிறாள், வந்து பேசுகிறாள். இந்த ராஜாவை பிடிக்கும்படியா, வார்த்தையினால் ராஜாவை பிடிக்கும்படியா. அந்த சத்துரு எப்படி ஏவுகிறான் காரியத்தை என்று சொல்லி. இப்போ இந்த வார்த்தை நிமித்தம் உடனே அவர் சொல்லுகிறார், ராஜா சொல்லி பயப்படாத, குமாரனுக்கு ஒன்று நடக்காது, நான் அவனுடைய முடியல ஒன்று கூட தரையில் விட மாட்டேன்னு சொன்ன உடனே சொன்னான், குற்றமுடையவராய் பேசுகிறீராய், உம்முடைய குமாரனை நீர் அழைக்காத நிமித்தம் நீர் குற்றமுள்ளவராய் இருக்கிறீர்கள். உடனே ராஜாவுடைய அந்த வார்த்தையை வைத்து பிடித்து அதன் நிமித்தம் ராஜா பின்பாய் அந்த ஸ்திரியோடு பேசுவதை நீங்க பார்க்கலாம். யோவாப் உனக்கு உட்கையா இருந்தான் என்று ராஜா அறிந்து சொல்றான். பின்பாய் சொல்லுகிறான், யோவாபை அழைத்து போய் அப்சலோமை அழைத்துட்டு வா. இப்போ தாவீது ராஜா ஞானத்துல நிறைஞ்சவன், அவனை தேடி குமாரனை அழைத்திருக்கலாம். ஆனா அவன் அழைக்காம இருந்ததன் நோக்கம், இந்த அப்சலோம் தன்னுடைய சகோதரனை கொண்டு விட்டு தலைமறைவாய் போனவன். இப்போ இதன் நிமித்தம் யோவாப் யாருக்கு உதவி செய்தானோ அவனே வந்து யோவாபுடைய நிலங்களை கொளுத்தி, பின்பாய் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி ராஜ்யத்தை கைப்பற்றி தாவீதுடைய மறுமனையாட்டியோடு நடப்பித்த தகாத காரியத்தின் நிமித்தம் அவன் மரித்து போகிறான். பாருங்க, ராஜாவுடைய வார்த்தை. அந்த ஸ்திரீ வந்த நேரமே ராஜா நேரத்தோட அந்த ஸ்திரீக்கு அவனுக்கு தெரியும் யோவாப் அனுப்பி நேரே சொல்லி இருக்கலாம். ஆனா சொல்ல முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவனுடைய வார்த்தை கொடுத்த வார்த்தை நிமித்தம் அந்த வார்த்தையை வைத்து அதன் நிமித்தமாய் அப்சலோம் அவனுடைய மகன் தான், ஆனாலும் துன்மார்க்கமாய் நடந்தான். துஷ்ட சகோதரனை கொலை செய்தான். பாருங்க, அவனுடைய வார்த்தை, அவன் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த ஸ்திரீ அந்த வார்த்தையை பிடித்த நிமித்தம் அவன் மீண்டும் தன் குமாரனை அழைத்த நிமித்தம் பெரிய ஒரு சேதமே தேசத்துக்கு வருது. பெரிய சேதம். சாதாரண யுத்தம் வருகிறது, ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். அங்கே அவனுடைய மறுமனையாட்டிகளை அவன் தவறான விதத்திலே ராஜாவுடைய மகன் நடத்துகிறான். பாருங்க எப்படிப்பட்ட காரியம் நடக்குன்னு. தாவீது நேரத்தில் தாவீதை ஆளை அனுப்பி அவனை கூப்பிட்டு இருக்கலாம். தாவீதுக்கு தெரியுமா இந்த தேசத்தில் இருக்கான்னு கூட தெரிஞ்சிருக்கு.
ஆனா ஏன் இதை வேதம் நமக்கு இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்க? ராஜா அந்த வார்த்தை குற்ற பாருங்க, வார்த்தை அதான் சொல்றது, வார்த்தையால் சிக்கப்படுவான். அவன் தந்திரமாய் அந்த நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அதுதான் நான் சொல்றது. நாம் நினைக்கிறோம் நம் மனைவியோடு உறவாடுகிறோம், நம் சகோதரோடு பேசுகிறோம். ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துல ஒருவன் எப்பொழுதும் நம்மை குறி வைக்கிறான். வெளியில் இருக்கிறவர்களை குறித்து அவனுக்கு எந்த இதுவும் இல்லை. தேவ பிள்ளையோட வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்கு. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு காரியத்தை மத்தேயு 5:37 சொல்ற புதிய ஏற்பாடு. எப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகள் அப்படி புறப்பட்டால் நலமாய். 5:37 வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். எப்படி நீங்க சொல்லுங்க வாயினால். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அப்படியே நடந்தது அப்படியே சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுங்க. அதை மிஞ்சி நீ எதை மாத்தி பேசும் பொழுது அது தீமை. ஏன்னா நீ சிக்கப்படுவாய், நீ பிடிபடுவாய். ஏன்னா ஒருத்தன் காத்திருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவரை பல விதத்திலே வார்த்தைகளை பிடிப்பதற்கு அநேகர் சுற்றி திரிந்தான். நன்றாக தெரிஞ்சுக்கொள்ள, யோசுவா தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்காம செய்த உடன்படிக்கை நிமித்தம் அங்கே ஒரு ஜாதி அவர்களுக்கு முள்ளாய் கண்ணியாய் மாறிவிடுகிறார். வேதம் அதை எழுதி வைத்திருக்க யோசுவாவின் புத்தகத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ளும். அப்போ அநேக காரியங்கள் நான் சிலதைத்தான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாய் வந்தேன். அப்போ மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகள், மிக கவனமா இருக்கணும். உங்களோட வார்த்தைகள் மிக கவனமா இருக்கணும். அதால நீங்க பிடிபட்டீங்க என்று சொன்னால் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் அப்படித்தான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். ரோமர் 2வது அதிகாரம் 1-2 வாசிங்க. 208வது பக்கம் புதிய ஏற்பாடு. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கிடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் மிக கவனம். வார்த்தையை எப்படி சிக்குவீங்க? நம்ம தெரியாதை மரியாதை குறித்து நம்ம அநேகரை குற்றப்படுத்துகிறோம். குற்றப்படுத்தி நம்ம உடனே பேசி நம்ம நியாயம் தீர்த்து எல்லாம் செய்திருவோம். ஆனா தேவன் நம்மை குற்றவாளியாய் பார்க்கிறார். ஏண்டா அந்த வார்த்தை உங்களை சிக்கப்படுமே, அதை பிடித்து கொண்டு ஒருத்தன் போய் நிற்பான். இவன் நியாய தீர்ப்புக்குரியவன். பேசுகிற வார்த்தைகளை பாரு, இவன் குடும்பத்துல பேசுகிற வார்த்தையை பாரு, இவன் வெளியில பேசுற வார்த்தையை பாரு. அப்போ உங்களோட உங்க வார்த்தை மிக மிக கவனமா இருக்கணும். ஒரு மனிதனை நீங்க குற்றவாளி என்று கண்டா குற்றவாளி என்று சொல்லுங்க, தப்பே இல்லை. அவனை நீதிமான் என்று கண்டா அவனை நீதிமான் என்று சொல்லுங்க, அதுதான் சார். அப்போ நம்ம அப்படி செய்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட வார்த்தை, அதான் சொல்றேன், நம்மளோட வார்த்தைகள் உரையாடல்கள் மிக மிக மிகவும் அது தேவனுடைய இந்த பார்வைக்குள்ள அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் பேசும் பொழுது கூர்ந்து கேட்கிற கர்த்தர், உற்று பார்க்கிற கர்த்தர். அப்போ அவருக்கு முன்பாகத்தான் நானும் நீங்களும் பேசுகிற எல்லா வார்த்தைகளும். அவர் நீதி உள்ளவர், நீதிபதி. அவர் தம் பிள்ளைகளை நேசிக்கிறபடினா அவருடைய ரத்தமும் ஆவியினாலும் நம்மை அவர் எப்பொழுதும் கவர் பண்ணித்தான் இருப்பார். ஆனா ஒருத்தன் இருக்கிறார், அதை மீறி போயிட்டு அவரிடத்துல அதிகாரம் கேட்பார். பேதுருவை தொடர்ந்து அங்கதான் அதிகாரம் அவர்கிட்ட போய் கேட்கிறார். அவரே சொல்லுகிறார். பேதுரு தன் வாயா பாருங்க, அதுதான் நான் சொல்றது. பிடிக்கப்பட்டான், வாயால பிடிக்கப்பட்டான். அப்போ என்ன டக்குன்னு பேதுருவை போய் பிடித்து அவன் ஆண்டவரை பார்த்து ஆலோசனை சொல்லி நீர் படைக்கத்தான் பாருங்க. இதெல்லாம் அவருடைய நீதிக்கு புறம்பா எந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தாலும் அது நமக்கு ஆபத்து, அது நம்மை சிக்க பண்ணும். அதால நம்ம நினைக்கிறோம் சாதாரணமையான, அதால நம்ம கடக்க வேண்டிய ஒரு விளைவு உண்டு. அது மிகவும் பயங்கரம். கவனமாயிருக்கு, கவனமாயிருக்கு. ஆகவே கொலோசியர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் 2 வசனங்களை பார்த்து நாம முடிக்க போறோம். கொலோசியர் 3வது அதிகாரம், பிலிப்பியருக்கு அடுத்த புத்தகம், 277 புதிய ஏற்பாடு.
16 17 வாசிங்க. வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். இதுதான் நம்முடைய வார்த்தைக்குள்ள கலந்திருக்கு. இதான் வார்த்தையானவர் நமக்குள்ள இருந்து ஆவியானவர் நமக்குள்ள செய்ய விரும்புகிற காரியம். இதுதான் இந்த அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நீங்க எதை பேசினாலும் சத்ருவால் உங்களை தொடவும் முடியாது, உங்களை சிக்க பண்ண முடியாது, உங்களை பிடிக்கவும் முடியாது. அப்போ நாம் யாரோடு பேசினாலும் வேதனை சொல்லுது, நீ புத்தி சொல்லுங்கள் அவருடைய வசனத்துக்கு உட்பட்டு. அவருடைய கீர்த்தனைகள், அவருடைய சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தைகள், அந்த கீர்த்தனைகளுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள், இதை வைத்து நீங்க புத்தி சொல்லுங்க, இதை வைத்து பேசுங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க என்று சொன்னால், செய்யும் பொழுதே உங்களோட வார்த்தையின் கிரியையில நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவினுடைய அந்த வார்த்தை, அந்த நாமத்தில் நீங்க செய்கிறபடினால பிதா மகிமைப்பட்டு ஸ்தோத்தரிக்கப்படுறபடினால் சத்ரு உங்களோட வாழ்க்கையில வந்து எந்த இடையூறும் பண்ண மாட்டான். சில கணவமா விசுவாசத்துல கேட்பான், மனைவி அது நடக்காது, அவரே தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, எங்க ஒன்று நடக்குது, முடிஞ்சது. அதை மாட்ட போறது மனைவி, கணவன் இல்லை. இவன் மனைவி விசுவாசத்துல பேசலாம், கணவன். அப்ப மாட்ட போறது யாரு? ஏவர் வேண்டாத வார்த்தை விட்டாக மாட்டீங்க. அந்த விளைய கொடுங்க. உங்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு நோவோ ஒரு வலியோ வந்து அதை குறித்து அறிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. அந்த வார்த்தை உங்களை பிடிக்கும். பாருங்க, யோபு எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, சுகமும் இல்லை. இப்ப நம்மளை அடையிற ஐயோ எனக்கு ஒரே வலி சொல்லாதீங்க, அது உங்களை கொண்டு போய் சிக்க பண்ண. அப்போ அதுக்கு நீங்க அதை மாற்றணும், ரிவர்ஸ் பண்ணணும் வேண்டாம். உடனடியா தேவ வார்த்தை சொல்லுது, அவரால் எல்லாம் கூடும், என்னால கூடாது. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆகாருக்கு செய்தவர், அன்னாளுக்கு செய்தவர், என் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவர். அவருடைய ஊழியக்காடு சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இது அப்படியே மாற்றி போடுகிற சத்தம் வந்து பார்ப்பான், இவன் வார்த்தை எல்லாம் தேவனை மகிமைப்படுத்து ஸ்தோத்தரிக்க. அப்போ இது சூழ்நிலை இவனுக்குள்ள வரவே, இவனை வார்த்தையால் சிக்க பண்ணவே முடியாது. பாருங்க, நம்ம அப்படியா பேசணும்? அவருடைய வார்த்தையில சுகம், அவருடைய வார்த்தையில பலம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின வார்த்தையோட வார்த்தை. அப்ப அது கசந்து கொண்டேதான் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை பார்த்துட்டாலும் பிள்ளைகள் தங்கள் வயசுக்குரிய சில காரியங்களை செய்வார்கள். நாம் அந்த வயசை தாண்டித்தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றதான் அந்த பக்குவ நிலை. கிறிஸ்துக்களை தான் சில நேரங்களில் சில காரியங்கள் செய்தால் அந்த பிள்ளையை நீங்க மாற்றணும் என்ற அவங்க வார்த்தை தான் அண்ணால போல உங்க வார்த்தை புறப்படுங்க. அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைக்கு புத்தி சொல்லி அவனை அன்றுவரை இவன் புத்திமானாய் மாற்றுவி, இவனை ஞானவானாய் மாற்றுவி. இவன் இந்த வாலிபன் தன் வழி அறியாமல் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி அவன் வழி அறிந்து கொள்ள உதவி செய்வீர். இப்படி நீங்க சொல்லும் பொழுதே நீங்க சூழ்நிலையை மாற்றுறீங்க. அதை விட்டுட்டு இது உருப்படா, இது சரி வரா, இது இப்படித்தான் செய்ய வேண்டாம், அந்த பிள்ளை தப்பிடும். ஆனா சொல்ற நீங்க அந்த சூழ்நிலைக்குள்ள போயிருக்கீங்க. அது தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, மிக கவனம் பிள்ளைங்க, மிக கவனம். தான் நான் சொல்ல வார்த்தையால தான் அநேகத்தை இழந்து போறீங்க. நீங்க சிக்கப்பட்டு அநேக வார்த்தைகளை விட்டு சிக்கி போயிருக்கீங்க. முள்ளு அப்படி சிக்கி போயிருக்கீங்க. ஆண்டவர்ல உங்களை எடுக்க விரும்புகிறோம். சட்டப்படங்கள் எல்லாம் சிக்கி பண்ணி அப்படி இறுக்கி வச்சிருக்கோம், பிடிச்சு வச்சிருக்கோம். நான் காட்டணும். அப்போ நீங்க அதை தெரியும். நீங்க இன்னும் வார்த்தைகளை விட்டு 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 இன்னும் உங்களோட வாழ்க்கைக்கு நேரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரலோகத்துல போக்குல உங்களை குறித்து வார்த்தை சாட்சி கொடுக்கணும். அதுலதான் பவுல் சொல்ல கணக்கு ஒப்புவிப்பீங்க. அப்போ நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது எத்தனை ரெண்டு ஆண்டவர் பாப்பார், எந்த பக்கத்துல நான் நிக்கிறது என் பிள்ளைதான். ஆனா இந்த பக்கத்தில் நிக்கிறது நீதியின் பக்கத்தில் நிற்பார். நீதியை உள்ள நியாயாதிபதி எந்த மனுஷனும் ஒருவரே சத்தியவர். அதான் நான் சொன்னேன், என் ஜனங்கள் பாருங்க, சில ஆட்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் செய்திருப்பாங்க. ஆனா அவங்களோட அறிக்கை வரும் பொழுது
அவங்க விசுவாசத்தை அளிப்பாங்க. நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். அந்த அறிக்கை கர்த்தர் கனப்படுத்துகிறான். அவனுக்கு அங்கே ஒரு பங்கிலாட்டிலும் அந்த வார்த்தையை கனப்படுத்தி தேவன் இந்த பூமியில உயர்த்துகிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் நம்மை இந்த பூமியிலே உயர்த்துகிறார். 36ஆம் சங்கீதம். அப்போ நீங்க அதை புரிந்து கொள்ளணும் பிள்ளைகளே. உங்களோட வார்த்தை தான் இருக்கு உங்களோட உயர்ச்சி. உங்களோட வார்த்தைக்குள்ளதான் இருக்கு நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துது. உங்களோட வார்த்தைக்குள்ள உங்களோட வாழ்க்கையே இருக்குது. ஏன்னா வார்த்தையான உள்ளுக்குள்ள வந்துட்டா உங்களோட வார்த்தைக்குள்ள அதிகாரம். உங்களோட வார்த்தை உருவாக்கும். உங்களோட வார்த்தை இல்லாத உருவாக்கும். அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அதை புரிஞ்சு கொள்ளாத படிக்கு உங்களோட வார்த்தையால சிக்கி போயிருக்கிறபடியால உருவாக்க முடியல. எப்படி ஜீவன் இல்லாத ஒரு மனிதனுக்குள்ள ஜீவனை உருவாக்க முடியுது? ஜீவன் போயிட்டுது, ஆத்மா போயிட்டுது, மரித்து போன அந்த ஜீவனை எழுப்புறீங்க. யோசிச்சு பாருங்க. அங்கே பேதுரு போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்ன? தபித்தால் எழுந்திரு. வார்த்தையை அனுப்புகிறான், ஜீவன் உண்டாகும். அதான் அந்த காரியம். சும்மா நம்முடைய வார்த்தைகளால நம்ம நிறைய பேர் சிக்கி போயிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, அதே நீதிமொழிகள்ல அந்த வார்த்தை நம்ம எங்க கொண்டு போய் அகப்பட பண்ணுது என்பதை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதே 6ஆம் அதிகாரம் எடுங்க பாருங்க. இந்த வார்த்தை நம்ம எங்க கொண்டு போய் யாரோடு நாம பிடிக்க பண்ணுகிறது. 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். எங்க போய் நீங்க மாற்றீங்க? வேட்டைக்காரன், வேட்டையாடுகிறவன் சாத்தான், கண்ணி வைக்கிறவன் சாத்தான், வேடனின் கண்ணிக்கு. அதுதான் உன்னதமானவருடைய மலையில் இருக்கிறவருடைய அந்த நாம் அதை அறிக்கை பண்றீங்க. அது சூழ்நிலை பிடித்தாங்க, அதுக்குள்ளதான் அப்படியே நம்ம சூழ்நிலைக்குள்ளே போய் அப்படியே மூழ்கி போயிடும். ஆனா இங்க வேதம் சொல்றது நீ அதை தப்புவித்துக் கொள்ளணும். எப்படி நீ தப்புவிக்க முடியும்? அதான் தேவ வார்த்தை தான் உன் வாயிலிருந்து வரணும். அதைத்தான் பவுல் எழுதி வைக்கிறார். இப்போ அதைத்தான் ஞானவா சாலமோன் சொல்லுகிறார். 8வது அதிகாரம் கொஞ்சம் முன்னுக்கு 8வது அதிகாரம் 8-9 மாசம். என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவை. அல்லேலூயா. அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். ஆமென். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாயிலிருந்து எந்த வார்த்தை வரணும்? என் வார்த்தைகள் வரணும். இரண்டாவது வேத வார்த்தைகள் வரணும். உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சது, எனக்கு இனி யாரும் வேறுத்தணும், ஒன்று நடக்காது, இந்த தேசம் சரி வராது, அப்படி சரி வராது, இப்படி அப்போ நீங்க அப்படித்தான் இருக்கு. நீங்க சொல்லணும், நீதிமானை பசியா இருக்க தேவன் விடவே மாட்டார். நீதிமான பசியா இருக்கிறதுக்கு தேவன் விடுறதே இல்லை. தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவர். பல வார்த்தைகள், எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை சொல்லி அவரோடு நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளணும். வார்த்தைக்குள்ள தான் தேவனை நீங்க தேட முடியுமே அல்லாம வார்த்தை இல்லாம தேவனை உங்களால தேடவே முடியாது. அப்போ இந்த 37வது சங்கீதத்தில் இருக்கிற 34வது வார்த்தை கொஞ்சம் வாசிங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே நம்மை உயர்த்துவார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உயர்த்துகிறார்? பூமியை நாம் சுதந்தரிக்கணும் வேண்டா, பூமியில நமக்கென்று தேவன் வைத்திர சுதந்தரிக்கணும். தேவன் தான் அதை செய்யணும். அப்போட வார்த்தையில தான். அதுதான் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யறதுக்கு அதான் வழி. அந்த வழியைத்தான் தேவன் சொல்ற, கை கொள்ளுங்க. அந்த வழியினாலதான் உங்களுக்கு உயர்வு. உங்களோட வாயின் விபரீதமான வார்த்தைகள் வேண்டாம், வேண்டாத வார்த்தைகள் வேண்டாம். உங்களுக்கு ஒரு சம்பாஷணையில தொடர்ந்து ஈடுபட முடியல, வாய் உங்களுக்கு கடிக்குது, நமச்சது வேண்டாத காரணம் வாய முடியும். அது எவ்வளவு ஆண்டவர் அனைவரத்தை வாயை மூடிக்கொண்டார். அப்போ உங்களோட வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது. பிறகு நீங்க கலைத்துக்கொள்ள விசுவாசம் கிடைக்கும். எடுத்தோடனே ஒரு காரியம் கலைக்கக்குள்ள அதுக்கு எதிர்மறையா, இது சரி வராது, இது இப்படி வராது, அப்படி வராது, நீங்க காய்ச்சிக்கண்டா அதுல அகப்பட போறது நீங்க தான். அங்கதான் சொன்னாங்க,
உன் வாயின் வார்த்தை குறித்து கவனமாய். இதானதான் அறிக்கை பண்ணாமலே அநேகர் நான் வைத்திருக்கிற பரலோகத்துக்கு வரும்பொழுது அநேகருக்கு ஏமாற்று. என்ன தேவன் வைத்திருக்கிற அநேக காரியங்களை நீங்க இழந்துட்டு போறீங்க பூமியில. அப்படித்தான் கொண்டு போய் ஏதோ கிருபையில போய் சேர்ந்துருவீங்கன்னு வைங்க. அங்க போகும்போது தேவன் காண்பிப்பான், இதெல்லாம் உனக்கு வைத்திருந்தனே ஒரு லிஸ்டே காண்பிப்பான். அப்பதான் அது துக்கம். யோசிச்சு பாருங்க. அதான் எப்படி யாரு சொல்ல எல்லாம் உங்க வாயால, எல்லாம் நீ விட்ட வாயும் வார்த்தை உன்னை சிக்க பண்ணி மகனே, உன்னை அப்படியே அவன் வேடண்ட கண்ணிக்கு அப்படியே நீ அகப்பட்டுட்டான். அதால உன்னை நீ தப்பித்துக் கொள்ள எந்த பிரயாசமும் நீ எடுக்க இல்லை. ஆகவேதான் மீண்டுமாய் அந்த நீதிமொழிகள் 6 பார்த்து முடிக்க போகும். இப்போ பாருங்க, ஏன் சகோ பாருங்க 1 இருந்து வாசிங்க பாப்போம் 5 வரைக்கும். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையளித்து கொடுத்தாயா? யாருக்கு? அந்நியனுக்கு. மிகவும் கவனம். உங்க சிநேகிதா இருந்தா எல்லாத்தான் ஆண்டோடைய வசனம் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக்கணும். நம்ம எப்படி சிக்கப்படுகிறோம் என்ற காரியம் மிக கவனம். வாசிங்க தொடர்ந்து. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாய் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியா நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். கண்ணுக்கு நித்திரையும் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடத்தைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். ஆமென். தேவ வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. வார்த்தையால நீங்க சிக்கிக் கொள்ளவே கூடாது. அது உங்க சிநேகிதனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க வார்த்தைகள்ல நீங்க சிக்கிட்டீங்க, பிடிபட்டுட்டீங்கடா, வேடன் கையில் அகப்பட்ட குருவியை போல, வேடன் கண்ணில் அகப்பட்ட ஒரு இறையை போல அவன் உங்களை போட்டு சிக்கி பின்னி. அதான் நான் சொன்னேன், பேதுருவை பார்த்து அவன் சுலகால் உன்னை புடைக்க போறான். பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சாத்தான் உன்னை சுலகினால் புடைப்பான். சாதாரண காரியம் இல்லை பிள்ளைகள். நீங்க மிக கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கேட்க முடியாது. சில நேரத்தில் ஏன் பேசுகிறோம் என்று கூட தெரியாம பேசிக்கொண்டிருப்பாங்க. நம்முடைய பலவீனம், நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வரும், நம்ம வேலை விட்டு வரும். அந்த நேரத்தில் வந்து வீணா கதையை கொடுத்து நேரத்தை வீணாக்காதீங்க. போயிட்டு பேசாமலே இருந்து ஆண்டவரை தியானிச்சு கொண்டிருங்க. அப்போ கூட சூழ்நிலை கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் நீங்க உரையாட தொடங்குங்க. அப்போ உங்களோட வார்த்தைக்குள்ள அந்த விசுவாசம், உங்களோட வார்த்தைக்குள்ள அந்த அதிகாரம், இந்த வார்த்தைக்குள்ள அந்த வல்லமை வரும். வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. இந்த வார்த்தை நம்மை செழிக்க பண்ணுகிறது. அந்த வார்த்தையில சுகம், அந்த வார்த்தையில மதுரம், அந்த வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து வரணும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையினால்தான் அநேக குடும்பங்கள் தங்களுடைய வாழ முடியாதபடிக்கு பிரிந்து போகிறார்கள். அநேக தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, அநேக அப்படியே அடிக்கொண்டு எல்லாமே வார்த்தையாளர், எல்லாமே வார்த்தையாளர். நன்றாக விளை கொடுங்க, வாயிலிருந்து வார வார்த்தையாளர். அது மிக கவனமாக இருக்கணும் என்றுதான் தேவன் நம்மோடு பேசுகிறார். நீ வரும் நாட்களில் தீய நாவினால் வருகிற காரியங்கள் தொடர்ந்து சில ஆண்டவர் இந்த மாதம் நம்மோடு பேச இருக்கிறார். அப்போ நம்மளோட வார்த்தை மிக கவனமாக இருக்கணும். நாம் தேவ பிள்ளைகள், நமக்குள்ள ஜீவன் இருக்குது, நம் உருவாக்குகிற அதிகாரம் இருக்கு. ஏண்டா எலியா முழங்கால் படியிட்டு 7வது விட்ட பொழுது கையளவு மேகம் பெருத்த மழையாய் வெடிக்கிறார். அதெல்லாமே தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அதிகாரம் கொடுக்கிறார். 2 சாட்சிகளை குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இதை வேவிக்கொண்டு காணால் நம்முடைய நேரமின்மை நிமித்தமா இது நமக்கு போதில் வரும் நாட்டில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிற வாயின் வார்த்தை பிள்ளைகளே மிக கவனம். நீங்க பேச முதல் சற்று நிதானித்து ஏதாவது வேண்டாத வார்த்தை உடனே வேத வசனத்தை சொல்லிடுங்க. வேத வசனத்தை சொல்லிடுங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிட்டீங்க. இல்லாட்டி ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தாவே எல்லாம் பார்த்துக்கொள்ளும், முடிஞ்சது விஷயம். பிறகு பேசுங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் காத்துக்கொள்ள இல்லைண்டா சில நேரத்தில் நம்மளோட வாயை இழுத்து போடுவோம். மிக கவனமா இருக்க. நீங்க மனைவி தானே, நம்மளும் சில நேரத்தில் பேசிடுவோம். பிறகு வந்து யோசிக்கலாம்னு சொல்லுவாங்க, நீ ஏன் பேசினா? அதற்கு மிக கவனம் பிள்ளைகளை, மிக கவனம்.
வார்த்தைகளை குறித்து மிக கவனமாக இருக்கு. அதான் நான் சொன்னேன், உன் வார்த்தையினால் நீ சிக்குண்டு பிடிக்கப்படுவாய். மிக கவனமாக நீ உன் வார்த்தைக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ புரிஞ்சு கொள்ளணும். உன் வார்த்தைக்குள்ள இருக்கிற நீதியை நீ புரிஞ்சு கொள்ளணும். உன் வார்த்தைக்குள்ள இருக்கிற காரியங்களை நீ புரியாதபடியால தான் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறார். அப்போ சிலவாம் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவை பாடி அவரை துதிக்கிற இந்த நேரத்தில் உன் வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும் என்று அதை அறிக்கையாய் பாடப் போகும். என்னால் ஒன்று முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரை ஆபிரகாமுக்கு செய்தி, அன்னாளுக்கு செய்தி, எனக்கும் செய்தி. அப்போ நாம் அறிக்கையாய் இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ சமூகத்திலே உற்சாகமாக எழுந்து பாடலை பாடுகிற வேளை தேவன் நம்முடைய வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்வார்.